பணம் தான் பிரச்சனை. உங்களை மாதிரி எங்களாலும் கூவ முடியும், அவங்க கூட போக முடியும், அவங்களுக்காக பேச முடியும். அந்த கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் வைத்திருக்கிற அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். குவார்டர், அடுத்து செமி, குவார்டர் ஃபைனலுக்கு பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனலுக்கு பங்கேற்க மாட்டார், நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில் ஜெயிச்சுருவாங்க. தம்பி விஜய் ஒரே ஸ்டோக்கில் ஆட்சி வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார், அவர் யாருடைய ஃபைட்டிங் கிடையாது. குவார்டர்ல பங்கேற்க மாட்டார், செமியில பங்கேற்க மாட்டார், நேரா ஃபைனல் தான். அதே அரசியல் அறியாமை தான். அப்படின்னா யாரும் வர முடியாது. யாரோ அவரை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்க்ரூ கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால், ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். அப்படி அல்ல. எங்களுக்கு 2 சீட்டா 4 சீட்டா என்பது முக்கியமில்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு தான் முக்கியமானது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு. உனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அம்பேத்கரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? RSS. மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? BJP. மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? சங் பரிவார்கள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள். எனவே திருமாவளவன் எதிர்க்கிறார். எனவே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்தில்